ரீசெண்டா நிறைய கலரான ப்ராடக்ட்ஸ் உடைய அன்பாக்சிங்க பார்த்திருப்பீங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா கிரேசி கேட்ஜெட்ஸ்ல ஏகப்பட்ட கலரான கிரேசி ப்ராடக்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல கிரேசியான ஒரு பேக்கே கிடைச்சிருக்கு, கலரான பேக். ஸோ இந்த கிரேசி பேக் உள்ள என்ன கிரேசி ப்ராடக்ட்ஸ் இருக்கு பார்க்கலாம் வாங்க. பேக்கே நல்லா கலர்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஆடியோ ஒரு லைக் கொடுங்க. இப்போ உள்ள என்னென்ன நமக்கான கேஜெட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த மவுஸ் பேடெல்லாம் வந்து போடும்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, ப்ரோ கொஞ்சம் பெருசாவும் இருக்கணும் காஸ்டும் கம்மியா இருக்கணும்னு சொன்னாங்க. அப்பதான் இந்த ரெட் கியருடைய மவுஸ் பேட் வந்து எங்களுக்கு கிடைச்சது. ஸோ ரீசெண்டா மட்டும் நம்ம 3 எபிசோட்லயுமே 3 விதமான மவுஸ் பேட் வந்து போட்டிருக்கோம். ஒன்னு காம்பாக்டா இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லி. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா RGB லைட்டிங்கும் இருக்கும். எனக்கு RGB எல்லாம் வேணாம் ப்ரோ, யூஸ் பண்றதுக்கு ஒரு கீபோர்டு வச்சு மவுஸ் வைக்கிறதுக்கு ஓகேன்னா இது நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து என்னுடைய கசின் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் சஜஷன் பண்ணாரு, நானும் வாங்கியிருந்தோம். இப்போ 1 வீக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேடிங்கும் வந்து சைடுல எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. சாஃப்டா இருக்கு. நீங்க கீபோர்டு வச்சுக்கலாம், மவுஸ் வச்சுக்கலாம், யூஸ் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. அடுத்த ப்ராடக்ட் ஒரு கார்டு ரீடர். ஸோ நிறைய பேர் எங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, ஒரு நல்ல கார்டு ரீடர் சொல்லுங்க. ஏன்னா நிறைய லேப்டாப்ஸ்ல பிசிலாம் இப்போ வந்து பிசியில் வரதில்ல, லேப்டாப்ஸ்லேயே கார்டு ரீடர்லாம் வந்து கொடுக்குறதே கிடையாது. அதனால ஒரு நல்ல பிராண்ட் இது சொல்லுங்கன்ற பட்சத்தில் எங்க ஆஃபீஸில் நாங்கள் இதை தான் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். பிராண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு 3-4 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் உங்ககிட்ட ஒரு மைக்ரோ SD கார்டு இருக்கு, இல்லை SD கார்டு நீங்கள் வந்து பெரிய அந்த கேமராக்கு போடுறீங்க, இல்லை CF கார்டு இருக்குன்னா எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். ஃபாஸ்ட்டாக இருக்கும், குறிப்பாக ரிலையபிளானது. ஸோ இது வரைக்கும் நான் வேற ஒரு கார்டெல்லாம் வாங்கியிருந்தேன், கார்டு ரீடர்லாம் வாங்கியிருந்தேன். அப்பப்போ வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இது ஒர்க் ஆகுது, ஃபாஸ்டா இருக்கு, சீம்லெஸ்ஸா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, டிரான்ஸ் வந்து சூப்பரான குவாலிட்டியா இருக்கும். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். உங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா இதை ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி பேசிக்கா உங்களுடைய நீட்ஸ்க்கு எவ்வளவோ அந்த பட்ஜெட்ல ஒரு நல்ல இதை பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்கிட்ட ஒரு கேஜெட் இருக்கு. ஸோ இந்த கேஜெட் அபாரமான ஒரு கேஜெட். நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலாரம்லாம் வேணும்னு நினைப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி டைம் என்ன பண்ணுவோம், வீட்டில் யாருமே இல்லை, பூட்டு வேணா 2-3 தடவை பூட்டி பார்ப்போம். திடீர்னு எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுறது, இல்லை நைட்டில் திடீர்னு யாரோ வராங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்கள் ஜன்னல் கிட்டியா இருக்கட்டும், இல்லை உங்கள் டோர் கிட்டியா இருக்கட்டும், எந்த இடத்துல உங்களுக்கு சேஃப்டி தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல ஜஸ்ட் இந்த டோர் அலாரம் அப்படி செட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். இது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. எடுத்துட்டு நீங்கள் ரெண்டுமே இப்படி சேர்ந்த மாதிரி வந்து ஒட்டி வைக்கணுங்க. அவ்வளோதான். இந்த வந்து டோரில் ஒட்டிடுங்க. இதை வந்து அந்த சைடில் இருக்கும் இல்லையா அந்த கட்டை, அதில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டுருங்க. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும் போது தான், அதாவது க்ளோஸ் பண்ணி சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, க்ளோஸ் பண்ண டைமில் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு சவுண்ட் வராது. ஜஸ்ட் நீங்கள் பிரிச்சா கூட சத்தம் வரும். ஸோ யாரு உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வீட்லேயோ உங்கள் ஷாப்லேயோ அடி எடுத்து வைக்கிறாங்க, இந்த 2 கனெக்ஷனையும் லைட்டாக பிரேக் பண்ணால் கூட சத்தம் சும்மா சிங்கன்னு கேட்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் தேர்ந்தெடுத்து வாங்கினேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் தான். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினச்சிங்க, CCTV போட்டாலுமே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை CCTVயே இல்லைன்னா வாங்கலாம். அடுத்தது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பிரச்சனையாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எங்கள் ஆஃபீஸ்லையுமே தான். ஸோ அதுக்காகவே தான் இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் டூலை வாங்கினேன். இது கிரேசி கேஜெட் மாதிரி எல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கல, பட் இந்த மாதிரி ஒரு கேஜெட் இருக்கு அப்படின்ற மூலம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு பண்டில் எல்லாமே வந்து சேர்த்து கொடுத்துறாங்க. நீங்கள் கேபிள் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு, ஒயரிங் வந்து செவுத்துல வச்சு அடிக்கிறதுக்கு, லேண்ட் கேபிளுக்கு, சின்ன சின்ன ஒயரிங்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இது நான் ஐக்கியாலேருந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 550 ரூபா இதில் போட்டிருக்கு. நான் வாங்கினது 450 ரூபா வரும். ஸோ 450 ரூபாய்க்கு நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா 150 ரூபாய் 200 ரூபாய் கூட கிடைக்கும். நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பேக்கேஜாக வாங்கும்போது சேர்ந்து கிடைச்சது. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருந்தால் ஓகே, இதுவே இருக்கணும்னு நான் சொல்லலை. ஸோ இருக்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய டீம்மேட்ஸ் வேணும்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. எதுக்குன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே Type-C மட்டும் தான் கொடுக்குறாங்க. 3.5mm ஜாக்கே கிடையாது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், கேம் விளையாடணும், எனக்கு சார்ஜும் போடணும். ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லை கேம் விளையாடுறவங்களுக்கு. ஸோ கேம் விளையாடுறவர் தான் ஆர்டர் போட்டார். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து Type-C போர்ட் இங்கே இருக்குது, பின் இருக்குது. நீங்கள் இது உங்கள் ஃபோனில் சொருகிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஜாக்கும் இருக்கும், Type-Cயும் இருக்கும். ஸோ நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம், கேமும் விளையாடலாம். பட் அட்வைசபிள் ரெண்டுமே ஒரே டைமில் பண்ணாதீங்க. ஒருவேளை ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி இருந்தால் ஃபோனுக்கு பிரச்சனை வரும். ஃபோன் ஹீட் ஆகலை, நான் ஜென்ரலாக வந்து பாட்டு மட்டும் கேட்கணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகுது, பக்காவாக இருக்குது, காஸ்ட்டும் ஓகே, குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. இப்போ ஸ்டார் ஆஃப் த ஷோ யாருன்னு பார்க்கலாமா? எஸ், எக்ஸ் கேபிள், மெட்டல் மேக்னெட்டிக் கேபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதை ப்ரொடெக்ஷனுக்காக இதுவும் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிளே என்ன பண்ணுன்னா, ஸோ இதுதாங்க கேபிள் பார்க்கறதுக்கு நல்லா ப்ளூ கலர்ல இருக்கா, பட் உண்மையை சொல்ல போனால் இது வெறும் கேபிள் மட்டும் கிடையாது, சும்மா லைட் எரியறது மட்டும் கிடையாது நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த
பவர் பேங்க்ல இருந்து இப்போ அந்த சார்ஜ் வந்து நேராக ஃபோனுக்கு போகிற மாதிரி லைட் எரியுது. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. வெளிச்சத்தில் பார்த்தாலும் ஓரளவுக்கு கூலாக தான் இருக்குது. பட் இருட்டில் பார்க்கும்போது இன்னுமே வேற லெவலில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஃபங்கி லைட். அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு டைப் சி வேணா என்கிட்ட ஐஃபோன் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த லைட்னிங் பின் எடுத்து அப்படி வச்சிங்கன்னா அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்களுடைய ஐஃபோனுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சார்ஜ் எடுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். ஒருவேளை மைக்ரோ யூஎஸ்பி இருக்குன்னா இந்த பின் இருக்குது. அவ்வளோதான். ஒரு மேக்னெட்டிக் பின் 3 விதமான பின்னும் இருக்கு. டைப் சி இருக்கு, மைக்ரோ யூஎஸ்பி இருக்கு அண்ட் லைட்னிங் பின்னும் இருக்கு. ஒரே ஒரு டைப் ஏ யூஎஸ்பி இந்த சைடில் இருக்கு. சூப்பரா இருக்கு. பட் அது மட்டுமே கிடையாது, லைட்டும் பார்த்தீங்க சும்மா கலரா லைட்டும் எரியுது. ஸோ உங்களுக்கு இந்த கேபிள் பிடிச்சிருக்கான்றத சொல்லுங்க. பட் என்னன்னா இந்த மேக்னெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் வந்து கிடையாது. ஜென்ரல் யூசேஜுக்கு ஓகேவா இருக்கும், உங்ககிட்ட காமிக்கிறதுக்குலாம் ஓகேவா இருக்குமே தவிர நான் இது யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ரொம்ப வெயிட்லாம் வந்து தாங்காது. சப்போஸ் நீங்க போட்டு கேபிள் இழுத்தீங்கன்னா கனெக்ஷன் விட்டுட்டு வந்துடும், இல்லாட்டி ஃபோன் வந்து கீழே விழுந்துடும். ஸோ அதை மட்டும் உஷாரா வச்சுக்கோங்க. வெயிட்லாம் அந்த அளவுக்கு வந்து தூக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபன்னா நீங்க யூஸ் பண்ணோம், ஜென்ரலா ஒரு மினிமம் சார்ஜ் ஏறிச்சுனா போதுன்ற பட்சத்தில் திஸ் இஸ் ஓகே. அண்ட் எனக்கு இது வாங்கும் போது இதுலேயும் இந்த கேபிள் ப்ரொடக்ஷனும் சேர்த்து தந்துருந்தாங்க. ஸோ இந்த எட்ஜஸ் இந்த கார்னர்லாம் வந்து உடையக்கூடாது, ஒரு மாதிரி ஆகக்கூடாதுன்னா நீங்கள் இது வந்து தனித்தனியாக ஒரு கலரில் வந்து போட்டுக்கலாம். பட் எனக்கு இப்படியே இருந்தாலே பிடிக்குது. ஸோ இந்த கிரேசி கேஜெட் எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்தது, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த கிரேசி கேஜெட்ல நான் ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய சஜஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்ஸை நான் வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சீக்கிரமா அந்த வீடியோ வந்து கொண்டு வரேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைக் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.